பார்த்து சார், பார்த்து சார். சார் பார்த்து வாங்க சார். பார்த்து சார். மெல்லமா பார்த்து வாங்க சார். மெல்லமா பார்த்து வாங்க சார். மெல்லமா பார்த்து மெதுவா வாங்க. மெல்லமா சார். பார்த்து சார். தூக்கிட்டுமா சார் நானு? சரி சார், சரி. ஒன்றும் இல்லை. எனக்கு கை காலை தான் உடைச்சானுங்க, தலை தான் உடைச்சானுங்க. என் நம்பிக்கை உடைக்கல, விட்டுருங்கப்பா. நான் நடந்தே போய்க்கிறேன். பார்த்து சார். பார்த்து மெல்லமாடி எடுத்து சார். பார்த்து எடுத்து வைங்க. பார்த்து மெதுவா கூட்டிட்டு வாங்க. பார்த்து சார். மெல்லமா வைங்க. அவ்வளோதான் சார். வாங்க சார். உட்கார வைங்க. அப்படியே லேசா திரும்புங்க சார். அவ்வளோதான் சார். அப்படியே உட்காருங்க சார். அப்படியே உட்காருங்க சார். அப்படியே உட்காருங்க. அவ்வளோதான் மெதுவா சார். உட்காருங்க. இந்த சேர் எடுங்க. அவ்வளோதான் சார். அவ்வளோதான் சார். ஏராஜே, நீ அட உட்காரு. சந்தலட்சுமி, ஒரு டீ போட்டு கொண்டு வா. அப்படியாப்பா? சரி, தண்ணி கொண்டு வா சந்தலட்சுமி. இந்தாங்க தம்பி. ஏன்பா, நீங்க 2 பேருமே டாக்டர் தானே? அவர் ஹாஸ்பிட்டலா மாறிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது புத்திமதி சொல்ல மாட்டீங்களா? அக்கா, எது நடந்தாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆனால் சார் சும்மா எடுக்க மாட்டேங்கிறாரு. நியாயந்திரமம் பார்த்து தான் சார் வேலை செய்வாங்க. அதுக்கு தான் இப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்பா, நான் இருக்கக்குள்ளே அவருக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்களாம்ப்பா. சந்தலட்சுமி, அவங்கள ஏன் சிரமப்படுத்துற? போய் சமையல பாரு, போ, சாப்பிட்டு போவாங்க. வேணாம் சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சார், எனக்கும் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது சார். நானும் கிளம்புறேன் சார். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. வண்டியெல்லாம் லாக் பண்ணி வச்சப்பா? பண்ணிச்சுண்ணா. சார் 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 சந்தாலட்சுமி, ஏங்க? யாரோ கூப்பிடுறாங்க பாரு. யாருப்பா நீங்க? மேடம், நாங்கள் எஸ்என் ஹரிராமன் ஃபிலிம் டைரக்டர், யூடியூப் சேனல்லேருந்து வரோம் மேம். சரி, அதுக்கே இங்க வந்தீங்க? நாங்கள் ஹரி டைரக்டர் பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களா? பேட்டியாவது கோட்டியாவது, முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து. மேடம், நாங்கள் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். உங்க அப்பாயின்மெண்ட்லாம் இங்க செல்லாது. ஏற்கனவே அவர் சும்மா வாயில பேசுறதுக்கே கை காலை உடைச்சு மண்டையை உடைச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் யூடியூப்ல போட்டீங்கன்னு வச்சுங்க, எங்க குடும்பத்தையே காலி பண்ணிடுவாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. சந்தாலட்சுமி, கோவப்படாத. நான் தான் அவங்கள வர சொன்னேன். உயிருக்கு பயந்துங்கன்னு எதுவும் பேசாம இருந்தா பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். வாழறதுக்கு அர்த்தம் இல்லைன்னா பரவாயில்ல, வாழறதுக்கு உயிர் முக்கியம்ல. வேணாம், பயந்து வாழற உயிர் எனக்கு வேணாம். என் பொண்ணுட்ட நான் அனுமதி வாங்கிட்டேன். அவங்கள உள்ள விடு. நீ உள்ள போடி. அப்பாவும் பொண்ணும் ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆனா இந்த போட்டோக்காரங்களுக்கு டீ போடு, காபி போடுன்னு சொன்னீங்க, அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். பேட்டியில தேவையில்லாம பேசுனீங்க, நானே உங்களை இன்னொரு காலையும் உடைச்சிடுவேன். தம்பி, கேமரா ரெடி பண்ணிக்கோ. தம்பி, சார் சொல்கிறத நோட்ஸ் எடுத்துக்கோ. சரிங்கண்ணா. சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கிற வேதனையும் கருத்தையும் சொல்லுங்கள். வணக்கம், நான் மூல சம்பந்தமான ஒரு சிறப்பான டாக்டரு. என் பேரு எஸ்என் ஹரிராமன். இங்க நான் என்னுடைய பெருமையை சொல்ல வரல. அதே சமயம் என்னை யாரு எங்க அடிச்சாங்க அதையும் நான் சொல்ல விரும்பல. என்னுடைய ஆதங்கம், துடிப்பு எல்லாமே இந்த மக்கள் மேல தான் இருக்குது. சார், கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரியும்படி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார், ப்ளீஸ். தென்னிந்தியாவிலே மூல சம்பந்தமான ஒரு சிறப்பான டாக்டர் நான் தான். இதை எல்லா மருத்துவரும் சொல்றாங்க. அதே சமயம் காசுப்படாம உண்மையா உழைக்கிற டாக்டர்னு தெரியும். ஓகே சார், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். கடைசியாக எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சீங்க சார்? அங்கே என்ன சார் பிரச்சனை நடந்தது? தம்பி, நான் கடைசியா மதுரையில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் வேலை செஞ்சேன். சார், அந்த மருத்துவமனை பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? நான் அந்த பேரை சொல்ல விரும்பல. சார், அவங்க தான் உங்களை அடித்து கொலை செய்ய பார்த்தாங்களா சார்? சார் என்ன சார், நீங்களே ஒரு கதையை சோடிக்கிறீங்க?
என்ன அடிச்சதுக்கும் மருத்துவமனைக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. நான் மருத்துவமனையில வேலை செய்யும்போது ஒரே கிராமத்துல இருந்து 5 பேரு ஒரே சமயத்துல அட்மிட் ஆனாங்க. அதுல 2 பொண்ணுங்க, 3 ஆணுங்க. அதுல 12 வயசு பையனும் இருந்தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு. சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க. எனக்கு உறுதியாயிடுச்சு இவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு. அதுல 2 பேரு ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. நோயாளிங்க தலையில இருந்த நரம்பு எல்லாமே ஒரே மாதிரியா பாதிக்கப்பட்டு இருந்தது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது அது இயற்கையா நடந்ததா தெரியல. எல்லாருக்கும் அதுல செயற்கைத்தன்மை இருந்தது. சந்தேகப்பட்டு அவங்க அப்பா அம்மா வர வச்சு பேசி பார்த்தேன். 10 வருஷத்துக்கு முன்னால அவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்போதான் நான் ஒரு உண்மையை அங்க தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சார் அது? நோயாளிங்க 5 பேருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னால சாமிக்கு நேர்த்தி கடன் என்ற பேர்ல அவங்க தலையில தேங்காயை உடைச்சிருக்காங்க. அது என்ன சார் அது? தலையில் தேங்காய் உடைக்கிறது சாதாரண விஷயம் தானே, அது எப்படி மூளையை போய் பாதிக்கும்? நான் மூல சம்பந்தமான டாக்டர். எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த கடவுள் தான் எனக்கு இப்படிப்பட்ட மருத்துவ சக்தியை கொடுத்துருக்காரு. அந்த கடவுள் பேரை சொல்லி பல பேரு நிறைய தப்பு பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நானு எப்படி அவங்கள விட முடியும்? ஒரு கோயில்ல 90 பேர் தலையில தேங்காய் உடைச்சிருக்காங்க. தேங்காய் உடைக்கும் போது பல பேருக்கு மண்டை உடைஞ்சி ரத்தம் வந்திருக்குது. சில பேர் மயக்காட்சி விழுந்துட்டாங்க. சில பேர் சாவர ரேஞ்சுக்கே போயிட்டாங்களாம். ஐயோ, என்ன சார் பயமுறுத்துறீங்க? டீ ஆமாம்பா. எடுத்துக்கோங்க. சார் ஃப்ரேமில் டீ வருது சார். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? டேக் தானே போயின்னு இருக்கு. நீங்க டீ எடுத்துக்கோங்கப்பா. சாரிப்பா, அவர் அப்படிதான். டென்ஷன் பண்ண வேண்டிய. கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. போ சாந்தலட்சுமி. சாரிப்பா, அவங்க அப்படித்தான்பா. பேசும்போது கோவமா பேசிடுவாங்க. அதன் பிறகு இறங்கி வருவாங்க. இலகிய மனசு. நீங்க டீ சாப்பிடுங்கப்பா. அடுத்து ஆரம்பிப்போம். தம்பி, மறுபடியும் டேக் போலாமா? ஓகே சார், நாங்கள் ரெடி சார். ஒரு கோயில்ல 90 பேர் தலையில தேங்காய் உடைச்சிருக்காங்க. தேங்காய் உடைக்கும் போது பல பேருக்கு மண்டை உடைஞ்சி ரத்தம் வந்திருக்குது. சில பேர் மயக்காட்சி விழுந்துட்டாங்க. சில பேர் சாவர ரேஞ்சுக்கே போயிட்டாங்களா. ஐயோ, என்ன சார் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல சார், உண்மையை சொல்றேன். கோயில்ல இதை நேர்ல பார்த்த ஒரு சிலர் இதை ரகசியமா என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் மக்களுக்கு தெள்ள தெளிவா சொல்றேன். என்ன சார், எந்த டாக்டரும் சொல்லாத நீங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? என் இஷ்டத்துக்கு சொல்லலப்பா, நடந்த உண்மைதான் சொல்றேன். அதுக்கு ஆதாரமா நோயாளிங்க என்கிட்ட தான் இருக்காங்க. மக்கள் எச்சரிக்கையா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பேசினுக்கிறேன். சார், கடவுளுக்காக தன்னை வருத்திக்கிற பக்தர்களை கடவுளை எப்படி சார் தண்டிப்பாரு? உண்மையை சொல்றேன். எந்த கடவுளுமே உன்னை வருத்திக்கின்னு என்ன வணங்குன்னு சொல்லாது. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க தம்பி. எந்த கடவுளாவது உன்னை வருத்திக்கின்னு என்ன வணங்குன்னு சொல்லியிருக்கா? பைபிள், குரான், பகவத்கீதை, பௌத்தம், இதுல எதுலையாவது உயிரையும் உடலையும் வருத்திக்கின்னு என்ன வணங்குன்னு சொல்லியிருக்கா? அப்படி சொல்லியிருந்தா அது கடவுளா இருக்க முடியாது. தன்னை வருத்திக்கின்னு சாமி கும்பிடுற இந்த மூட நம்பிக்கை எப்படி மக்கள் மண்டைக்குள்ள வந்தது? அதை விதைச்சவன் யாரு? அதை இப்ப அறுவடை பண்றவன் யாருன்னு யோசிச்சு சொல்ல வரேன். அண்ணே, சார் சொன்னதை நம்ம அப்படியே போட்டோம், நம்மளையும் மண்டை உடைச்சு உட்கார வச்சிருவாங்கண்ணே. நம்ம தானே எடிட் பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம் போ. என்னப்பா உங்களுக்குள்ளே பேசினுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார், டாக்டர் வேலையை விட்டுட்டு இதை எப்படி ஓச்சாருன்னு கேட்டான் சார். ஐயோ, அதை அப்படியே விட்டுட்டா பக்தின்ற பேர்ல குழந்தை தலையில கூட தேங்காய் உடைச்சிருவாங்கப்பா. அந்த பயம் எனக்கு வந்து போச்சு. சாமிக்காக தன்னை தானே வர்த்திக்கும் போது உயிர் போச்சுன்னா அது விதின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிற கூட்டம்பா இது. அதனால தான்பா இந்த விஷயத்துல தனி கவனம் செலுத்துறேன். நான் பார்த்த நோயாளியில
30 வயசுல ஒரு பொண்ணு. அவங்க பேரு ஜோதி. கல்யாணம் ஆகல அவங்களுக்கு. அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 1 வாரம் சென்னு நான் அவங்க வீட்டுக்கு போனேன். மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். இருந்தாலும் ஒரு நல்ல செய்திய மக்கள் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்துல உறுதியா போய் ஆகணும்னு நினைச்சேன். டாக்டர் நினைக்கிறேன். டாக்டர் டாக்டர் என் பொண்ணை விட்டுட்டீங்களே டாக்டர். நம்ம மலை போல நம்பிதானே அந்த பழா போன எவன் கேட்டான்னு கொடுத்துட்டீங்களே டாக்டர். நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? எனக்கு யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க டாக்டர்? எனக்கு எந்த ஒரு பொண்ணு தானே, என் பொண்ணையே நான் விட்டுட்டேனே. பொத்தி பொத்தி வளர்த்தேனே, கொத்தா புடுங்கி போனானே. அங்கே இங்கே போகாம பூட்டி பூட்டி வளர்த்தேனே. பாழா போன தெய்வத்துக்கு கண்ணு தான் இல்லையே. ஒன்ன மன பொண்ணா பார்க்காம போனமா தான் பார்த்தேனே. டாக்டர் டாக்டர் என் பொண்ணை பார்த்தீங்களா டாக்டர்? என் பொண்ணை பார்த்தீங்களா? என் பொண்ணை பார்த்தீங்களா? நான் உங்களை தானே டாக்டர் நம்பினேன். என் பொண்ணுக்கு 30 வயசு தானே டாக்டர் ஆகுது. டாக்டர் என் பொண்ணை விட்டுட்டீங்களே டாக்டர். என் பொண்ணை விட்டுட்டீங்களே டாக்டர். மலை போல நம்பி இருந்தாலே டாக்டர், அநியாயமா கொன்னுட்டீங்களே டாக்டர். அந்த பொண்ணை நான் கொல்லலாமா? இது போல அநியாயமா பழி போடாதீங்க. அந்த பொண்ணை கொன்னதே இந்த அம்மா தான். ஏமா, உங்க பொண்ணு தலையில ஏற்கனவே தேங்காய் உடைச்சிருக்கீங்களா? இல்ல சார், இதுதான் சார் முதல் தடவை. நினைச்சேன். இதெல்லாம் மூடத்தனமா? இப்படிலாம் செய்யக்கூடாது டாக்டர். என் பொண்ணு கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னா டாக்டர். ஒரு அம்மாவா இருந்து நான் எப்படி டாக்டர் விட முடியும்? அக்கம் பக்கத்துலாம் சொன்னாங்க, சாமிக்கு பெராத்திக்கு நீ தலையில தேங்காய் உடைச்சா என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான்னு சொன்னாங்க டாக்டர். அதனாலதான் டாக்டர் தலையில தேங்காய் உடைக்க வச்சேன். அதனாலதான் டாக்டர் தலையில தேங்காய் உடைக்க வச்சேன். அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்க. ஏமா, உங்க பொண்ணு தலையில தேங்காய் உடைச்சிங்களே, அதன் பிறகு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? எங்க டாக்டர் ஒத்துக்குனா? அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லையே, என் பொண்ணை கொண்டு போயிட்டானே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணை விட்டுட்டனே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்கம்மா, நீங்களாம் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா இருந்தா 100 மரக்கண்ணு நடுறேன், அந்த 100 மரக்கண்ணையும் வளர்த்து மரமாக்குறான்னு வேண்டிக்குங்க. உலகத்துல உள்ள எல்லா உயிர் ஜீவனையும் ஒரே உயிர்னு நினைச்சுக்குங்க. தான் உயிர்னு நினைச்சு பழகுங்க. இப்படிலாம் வேண்டி பாருங்க. நீங்க உலகத்துல உள்ள எல்லா கடவுளுக்கும் இதுதான் பிடிக்கும். இதைத்தான் சாமிங்க விரும்பும். அம்மா இங்க பாருங்கம்மா, உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான செய்தி சொல்லத்தான் நான் இங்க வந்துக்கிறேன். கேட்டுங்க. ஒரு மூல சம்பந்தமான டாக்டர் நான் சொல்றேன். எல்லாருடைய மண்டை ஓடும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. சில பேருக்கு மென்மையா இருக்கும், ஒரு சிலருக்கு கடினமா இருக்கும். உங்க பொண்ணு தலை மென்மையா இருந்திருக்கு. இது தெரியாம எப்படி மண்டையில தேங்காய் உடைக்க ஒத்துக்கிட்டீங்க? தலையில தேங்காய் உடைச்சுதான் என் பொண்ணு செத்துட்டுன்னு சொல்றீங்களா? உறுதியா சொல்றேன், தலையில தேங்காய் உடைச்சனாலதான் உங்க பொண்ணு செத்துது. அம்மா இங்க பாருங்க, ஐயா இங்க பாருங்க, இவங்க பொண்ணு தலையில தேங்காய் உடைச்சனாலதான் இவங்க பொண்ணு செத்துது. அவ தலையில தேங்காய் உடைச்சி 2 வருஷம் ஆகுதுங்க டாக்டர். 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஆனா கூட மூளை பாதிக்கும். இது அப்ப தெரியாது. நரம்புல அடிபட்டு
கொஞ்சம் கொஞ்சமா அது வீரியமாயி அதனுடைய செயலை காமிக்கும். அப்போ நம்ம தலையில தேங்காய் உடைச்சோமே, அதை மறந்து போயிருப்போம். தலையில தேங்காய் உடைக்கும் போது தலைக்குள்ள இருக்கிற நரம்பு சின்ன அளவுல பாதிக்கப்பட்டு போயிடும். அது படிப்படியா வலுவிழந்து பெரிய அளவுல பாதிப்பு உண்டாகிடும். அந்த பாதிப்பு மனநோயை உண்டாக்கிடும். ஸோ பைத்தியமா நம்மளை ஆக்கிடும். அந்த சமயத்துல மூளை பாதிச்சு சாகர ரேஞ்சுக்கு போயிடுவோம். அப்படிதான் இந்த பொண்ணோட உயிர் போச்சு. என் பொண்ணை நானே கொண்டுட்டனே. என் பொண்ணு வேணாம் வேணான்னு சொன்னாலே நான் கேப்பார் பேச்சை கேட்டு என் பொண்ணு தலையில தேங்காய் உடைச்சி நானே என் பொண்ணை கொண்டுட்டனே. அந்த கோயில் பூசாரி சொன்னானே, உன் பொண்ணு தலையில தேங்காய் உடைச்சா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குன்னு சொன்னானே, அதனால தானே நான் தலையில தேங்காய் உடைச்சேன். அழாதீங்கம்மா, என் பொண்ணை நான் அழாதீங்க. பறி கொடுத்துட்டனே. நீங்க எப்படி ஆனாலும் உங்க பொண்ணு திரும்ப வரப்போறது இல்ல. என் பேச்சை கேட்டு நிறுத்துங்க அம்மா. இந்த அம்மா அழற மாதிரி இனி இந்த உலகத்துல எந்த அம்மாவும் அழக்கூடாது. இதுதான் மனித தன்மை. புரிஞ்சுக்குங்க. இன்னும் இந்த ஊர்ல எத்தனை பேரு இது போல பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் போக போகத்தான் தெரியும். இதெல்லாம் சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இங்க வந்தேன். இனிமேலாவது தலையில தேங்காய் உடைச்சிக்கிறது, கன்னத்துல அழகு குத்திக்கிறது, முதுகுல அழகு குத்திக்கின்னு டிராக்டர்ல தலைகீழ தொங்கின்னு வருது, இதெல்லாம் நிறுத்திக்கிங்க. இதையெல்லாம் விஞ்ஞானம் படிச்சவன் செய்ய மாட்டான். பாமர மக்கள் நீங்க தான் செய்யறீங்க. இதெல்லாம் தவறுன்னு ஒரு மருத்துவரா நான் சொல்றேன். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு மொத்தமா நிறுத்த சொல்லி அரசுக்கு கோரிக்கை மனு ஒன்று கொடுக்க போறேன். கோயிலுக்கு போங்க, கூழ் ஊத்துங்க, ஆடுங்க, பாடுங்க, ஆனந்தமா இருங்க. இது எல்லா சாமிக்கும் பிடிக்கும். ஆனா தன்னை வருத்திக்கிட்டு போய் சாமி கிட்ட நின்னீங்க, அது எந்த சாமிக்குமே பிடிக்காது. இது சத்தியம். அந்த தெய்வத்து மேலே சத்தியம். சூப்பர் சார், சூப்பர் சார், கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். என்னப்பா கை தட்டுறீங்க? சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து கை சார் தட்டு எவ்வளவு வரல. பெரிய விஷயம் பண்ணிருக்காரு. சாரா? சார் இப்படி பண்ணதுனால தான் இவ்வளோ குத்தும் உதயம் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. சந்தன லட்சுமி, உன்னை யாரு சும்மா சும்மா இங்க வர சொன்னது? உள்ள போ. பொண்டாட்டி பேசிடக்கூடாதே. ஓகே சார், உங்களை யார் கொலை பண்ண வந்தாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே சார். தம்பி, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனப்பா, என்ன அடிச்சவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன்னு. சார் சொல்லாம போனா நல்லா இருக்காது சார். சார் பர்சனலாக எங்கள்கிட்டயே சொல்லலாம்ல சார். வேணாம்பா, தயவு செய்து அதை விட்டுடுங்க. விட முடியாது சார். உங்களை யாரோ வந்து கொலை பண்ண திட்டம் போட்டுக்கிறாங்களே, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு, கொலகாரங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்காவது பர்சனலாக சொல்லுங்கள் சார். என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கேஸு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணையில் இருக்குது. அவங்களே குற்றவாளி யாருன்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. புரிஞ்சுதாப்பா? இதை இப்படியே விட்டுடுங்க ப்ளீஸ். ஓகே சார். கடைசியாக இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உருவத்தால, மொழியால கடவுள் வேற வேறையா இருந்தாலும் மக்களுடைய பார்வையில கடவுள் எல்லாம் ஒண்ணுதான். இந்த கடவுள் எல்லாமே பூமியில இருக்கிற உயிருங்களை நரபலியோ அல்லது துன்பப்படுத்தியோ காணிக்கையா கேட்க மாட்டாங்க. கடவுளை கும்பிடுற நேரத்தை குறைச்சிக்குங்க, உழைக்கிற நேரத்தை அதிகப்படுத்திக்கங்க. இப்படி செஞ்சீங்கன்னா கடவுள் உங்க மனசுல நிலையா குடியிருப்பாரு.